நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க? இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க? கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே. விஜய் அவர் வந்திருக்கிறார், ஏதோ பெரிய கொள்கைகளை வைத்துவது போல நமது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட பேசினார்கள். ஆக இன்னைக்கு கட்சியே ஆரம்பித்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு 1500 எம்எல்ஏக்கள், 300க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற நம்மை கட்சியை பார்த்து விமர்சிக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக நான் எல்லோருக்கும் என்று சொல்லுவேன், எத்தனை கூட்டணி எப்படி இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஆட்சி அமைத்தே தீரும் என்பதை. அவர் போகக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி பவர் கட்லாம் பண்ணால் அது வந்து சரியான செயல் இல்லை. அதுக்காக தன்னை எல்லோரோடும் ஒப்பிட்டு பேசுவதும் சரியானது. மீனவர்கள் பிரச்சனையில் வந்து அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போது திமுக கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் சுட்டு கொண்டாங்க. போட்டில் மீன் பிடிக்க போனவங்களாம் குணமாக தான் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தூக்கு தண்டனை கைது கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் ஒருத்தர் கூட பிரதமர் மோடியுடைய ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்படலைங்கிறத அவருக்கு தெரியப்படுத்தணும். இப்போ வெளிநாடு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அதெல்லாம் சும்மா கண்டெல்லாம் சொல்லுங்க, ஆரோக்கியமா கேள்வி கேளுங்க. நான் ரெஃபரண்டா உலக முதலீட்டாளர் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்தில் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து திமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, எல்லா கட்சிகளும் களத்திலே நிற்கிறார்கள். அவை புதிதாக வந்தவர்கள் பரீட்சையை எழுதாமல் நான் பாஸ் ஆகி விடுவேன் என்று சொல்வது அவருடைய நம்பிக்கை. அது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பரீட்சை எழுதட்டும், அவர் என்ன மதிப்பெண் பெறுகிறார் என்பதை பார்த்துவிட்டு பிறகு அதை குறித்து நாம் விவாதித்தால் அது சரியான விவாதமாகவும் ஆக்கப்பூர்வமான விவாதமாகவும் இருக்கும். இப்போதுதான் அவர் படித்து கொண்டிருக்கிறார். பரீட்சை எழுதி அவர் மதிப்பெண் பெற்றதற்கு பிறகு அது குறித்து நாம் பதில் சொன்னால் அது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சொல்றீங்க சார், ஆனா வந்து அவர் மேடையில ஏறி அவர் பிரச்சாரத்துல பேசுறதுக்குள்ள அமைச்சர்கள் முதல்வர் உடனடியா பதில் கொடுக்குறாங்களே அவர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம். நீங்க எத்தனையோ கேள்விகளை கேட்கறீங்க, எவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் சொல்வார்கள். ஆனால் மாணவர் பாஸ் ஆவாரா இல்லையா என்பது அவர் பரீட்சை எழுதி அந்த மதிப்பெண் வந்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரியும். அதுபோல அவர் மாணவராக இருந்து எழுப்புகிற கேள்விக்கு ஆசிரியராக இருந்து அனுபவம் பெற்ற கட்சிகள், ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி, தேசிய கட்சி, மாநில கட்சிகள் எல்லாம் அவரவர்களுக்குரிய பதிலை சொல்லுகிறார்கள். அது அவருக்கு தெளிவடைந்து பரீட்சை நன்றாக எழுதினால் மதிப்பெண் பெற்றால் அதற்கு பிறகு அது உரிய விவாதமாக. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரதமர் மோடி வந்தா கரண்ட் கட் பண்ணுவீங்களா, ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்தா கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். ரெண்டு விதமா அதை பார்க்கணும்.
தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் இம்மாதிரி கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த மாதிரி கரண்ட் கட் பண்றது ரொம்ப வாடிக்கை. ஏன் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணத்தில் கூட பல்வேறு இடங்களில் இது நடந்தது. இதற்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடக்கும் போது இதே மாதிரி அணுகுமுறை தான் அவங்க வந்து பின்பற்றினாங்க. அதனால திரு விஜய் அவர்களுக்கு தீவிர அரசியல் இல்லாதால இந்த கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இந்த திமுக கவர்மெண்ட் கிட்ட. அதனால அவர் போய் பிரதமர் மோடி வரைக்கும் அவர் போய் கம்பேர் பண்ண வேணாம். நீங்க மற்ற கட்சிகள் என்ன நடக்குதுன்னு பாருங்க, அதே நிலைமை தான் உங்களுக்கு நடக்குது. அதனால இதுல எந்த வித்தியாசம் கிடையாது. திரு விஜய் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற வசனத்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இடையில 10 வருஷத்தை மறந்துட்டாரு போல இருக்கு. இடையில கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி யூபிஏ அரசாங்கத்தில் நம்முடைய இந்திய மீனவர்கள், தமிழகத்தில் வசிக்கின்ற இந்திய மீனவர்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள். ஆனா 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனவர்களுக்காக எத்தனை போராட்டம் இந்த அரசியல் கட்சி நடத்துது? நான் சொல்றேங்க, 2004 இருந்து 14 வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் நான் சென்னையில மீனவர்களுக்காக போராடி கைதாயிருக்கேன். ஆனா இன்னைக்கு சூழல் முற்றிலுமாக மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து மீனவர்களுக்கான படகுகள் வாங்குவதற்கு கடனுதவி செய்து கொண்டிருப்பது நம்முடைய மத்திய அரசு, பாரத பிரதமர் மோடி. அதனால 10 வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸை பார்த்து கேட்கறதெல்லாம் இன்னைக்கு ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு பேசுறாரு போல இருக்கு. மீனவர்கள் பிரச்சனையில அவர் பேசுனங்கிறது அப்டேட் இல்லைங்கிறத நான் தெளிவா சொல்றேங்க. ஏனென்றால் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைத்து தருவோம்னு நாங்க வாக்குறுதி கொடுத்தோம். இன்றைக்கு மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் வச்சிருக்கோம். மீனவ பெண்களுக்காக நீங்க வந்து அவர்களுக்கு கடற்பாசி திட்டத்தை தமிழகத்துல வந்து அமல்படுத்தி இருக்கலாம். அது பிரதமர் மோடி அவர்கள் தான் காரணம். அதே சொல்றாரு, நான் அப்டேட்லயே சொல்ல முடியாது. 2011லயே வந்து நான் நாகை மீனவர்களுக்காக இதே இடத்துல போராட்டம் நடத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் குறிப்பிட்டு தான் சொல்றாரு. கரெக்ட், அதனால தான் சொல்றேன். 2011ல நானும் தாங்க போராடினேன். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, எத்தனை முறை அரெஸ்ட் ஆகி நாங்க மீனவர்களுக்கு போராடி இருந்தோம். 2011 விஜய் அவர்கள் வந்த போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. மீனவர்களுக்கு அன்னைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. 14க்கு பின்பாக திரு மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். அதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10 வருட காலத்தில் என்ன மாதிரி நிலைமை மாறி இருக்கிறது என்பதை அவர் அப்டேட் பண்ணிக்கணும். அதே போல இன்னொரு என்ன சொல்றாருன்னா, சிஎம் வந்து இங்கிலாந்து போனது வந்து முதலீடு செய்யவா முதலீடு ஈர்க்கவா? இந்த கேள்வி ஏற்கனவே பிஜேபி கேட்டுட்டு தான் இருக்கு. தம்பி விஜய் 2-3 நாளா பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அவர்கிட்ட ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பி கிட்ட கொஞ்சம் சரி பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு 3700 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையிலிருந்து 6 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் யாரும் உயிரிழக்காத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி நாகப்பட்டினத்துல போய் அங்கே வந்து ரயில் தொழிற்சாலை இருந்தது காணோன்னு ஏதோ பாவம் அவரு வசனகர்த்தாவை கொஞ்சம் மாத்தணும் அழிய சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 75,000 பெட்டி நமது பெரம்பூர் ரயில்வே தட்டி தொழிற்சாலையில வந்தே பாரத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் மெட்ரோ ரயில் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆச்சு. ஆனா இன்னைக்கு 75,000 பெட்டி அங்க செஞ்ச மட்டும் இல்லாம 69 வந்தே பாரத் நம்ம இந்த ரயில்வே ஃபேக்டரியில பெரம்பூர்ல ரயில்வே பெட்டி தொழிற்சாலையில உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தம்பி வந்து ஒரு அலமாட்டிக்காடை பத்தி சொல்றாரு, ரயில்வே பத்தி சொல்றாரு, நாகப்பட்டினத்தை பத்தி சொல்றாரு. ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பார்க்கணும். இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களை மாதிரி உள்ளவங்க கிட்ட சரித்திரம் என்னப்பா, ஒரு 25 வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம், திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல. அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குற வரை சரியா எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.